நாங்கள் இப்பொழுது கொழும்பிலிருந்து அவரை அழைக்க போகிறோம். பாஸ்டர் பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் 120 நாடுகளும் அவளோடு நிற்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. God bless you. தேங்க்யூ. நன்றி. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். இந்த நாளிலும் சுவாமி நித்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்துக் கொண்டதற்காக கோடான கோடி தோசரம் சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் வரை நீங்கள் எல்லோரையும் ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கெஞ்சி நிற்கின்றோம். இந்த நிமிஷம் வரை கர்த்தாவே உம்மை வாழ்த்தி வணங்கி பாடல்கள் ஊடாக, ஜெபத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக செயல்பட்ட ஒவ்வொருவரையும் சுவாமி ஆசீர்வதிங்கன்னு சொல்றேன். சாதாரணமாக என்னையும் இவர்களுடன் இணைந்து கொள்ள முயற்சி செய்த மூத்த ஊழியர் ஐக்கிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவையும் அது பிரசனத்தை கூட மூடிக்கொள்ளுங்க சுவாமி என்று கெஞ்சி நிற்கிறேன். தேங்க்யூ சார். கவனமாக சுவாமி இந்த ஊழியத்தை தைரியத்தோடு இது செய்கின்ற லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடன் கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் சுவாமி இன்றைக்கும் ஆரம்பம் முதல் முடியும் வரை அவர்களோடு இருந்து இந்த காரியம் செயல்படும் வண்ணமாக அநேகர் ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ள வருவண்ணமாக நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்காக உமக்கு கோடான கோடி தோசரம் சுவாமி. எனவே எங்களுடைய பலத்தினால் அல்ல சுவாமி ஆண்டவரே, உமது கிருபையின் வரத்தினால் உமது நீ போட்டிருக்க பிச்சை என்று சொல்லலாம் சுவாமி. இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் அடியானை உமது பாதத்தில் கொடுக்கிறேன். நீரே என்னை உமது பிரதாவினால் மூடிக்கொள்ளுவனமாக கெஞ்சி நிற்கின்றேன். இன்றைய நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை விசுவாச சோதனைகள் நாங்கள் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்கிறதை குறித்து பேசுவதற்காக நான் ஆரம்பமாகின்றேன். ஆவியானவர் அடியானை பெறப்படுத்துவாராக. விசுவாச சோதனையில் வெற்றி. இந்த காரியங்கள் நடக்கும் பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என்று ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே 1வது வசனமும் 2வது வசனமும் வண்ணமாக கூறுகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாச பரீட்சை வந்தது. அந்த விசுவாச பரீட்சையில ஆபிரகாம் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. வெற்றியின் இரகசியங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்கள் இடத்திலே பெருக பண்ணுகிறார் என்று எபேசியர் 1வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எபேசியர் 1:8 விசுவாசத்திலே கர்த்தர் போ என்று சொன்ன பொழுது எங்கே போகின்றோம் என்று அறியாதபடி தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனார். அழைக்கப்பட்டவர் உண்மை உள்ளவர் என்கின்ற விசுவாசம், கடைசி வரை நடத்துவார் என்கின்ற விசுவாசமும், எல்லாம் பார்த்து கொள்வார் என்கின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருடைய உள்ளத்திலே வேறு ஊன்றி இருந்தது என்று சொல்லலாம்.
லண்டன் மாநகரத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு மியூசியத்திலே கோஹினூர் வைரம் வைத்திருந்தார்கள். வைரத்தில் உள்ள பல முகப்புகள் ஒவ்வொன்றும் பலவிதமான அழகான ஒளியை வீச செய்யும். அதுபோலவே பல்வேறு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையானது பல்வேறு வகையிலே விசுவாசத்தை பிரதிபலிக்கின்றது. இன்று நாம் ஆபிரகாமின் விசுவாசத்தை தியானிப்போமாக. விசுவாசத்தின் சோதனை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22:1 தேவன் மனிதனை சோதிப்பாரா? யாக்கோபு 1:13 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இரண்டு வசனங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது போல இருக்கின்றது. காரணம், சோதனை என்கின்ற வார்த்தையானது இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. முன்னேறி செல்கிறவர்களின் பரீட்சை, கீழே தள்ளுவதற்கான கண்ணி, இரண்டுக்குமே பெயர் சோதனை தான். ஆனால் இந்த இரண்டு பெரிய காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் நம்மை சோதித்து முன்னேற்றத்திற்கான வழியை சொல்லுகிறார். சாத்தான் நம்மளை சோதித்து கீழே தள்ளிய நினைக்கின்றான். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து அவனை உயர்த்துவதற்காகவே தேவனுடைய திட்டத்தை வெளிக்கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே என்று சொல்லலாம். சோதனை இல்லாத விசுவாசம் இல்லை, பாடுகள் இல்லாத உயர்களும் இல்லை, உபத்திரங்கள் இல்லாத முன்னேற்றம் இல்லை. உலகத்திலே பிறந்த அனைவருக்குமே சோதனைகள் நிச்சயமாக உண்டு. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 வாசிக்கின்றோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே, ஆனால் அவரோடு கூட ஆள்கை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார் என்று 2 தீமோத்தி 2:12 வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாய் இருக்கின்ற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தி 3:12 பார்க்கிறோம். அழிந்து போகின்ற பொன் அக்னியான காரியத்திலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிற வெளியேற பெற்றதாக இருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று 1 பேதுரு 1:7 வாசிக்கின்றோம். வேத்திலே கர்த்தர் சோதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். முதலாவது அவர் ஆபிரகாமை சோதித்தார், பின்பு யோபையை சோதித்தார், பிறகு யோசபாத்தை சோதித்தார், பிறகு எசேக்கியாவை சோதித்தார், சீமோன் பேதுருவை சோதித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை சோதித்தாலும் அல்லது சாத்தானை சோதித்தாலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் விடுவதற்கு அவர் இடம் கொடாதபடி சோதனைகளை தாங்குவதற்காக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:13
ஆபிரகாமை கர்த்தர் எவ்வளவாக சோதித்தார். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுதே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றிலே என் மேல் அவனை தகனப்பதியாக பலியிடு என்றார் என்ற ஆதியாகமும் 22வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் ஆரம்பிக்கிற விதத்தை பாருங்கள். ஈசாக்கு என்று ஒரு வார்த்தையிலேயே சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஆனால் உன் புத்திரன், இரண்டாவதாக உன் ஏக சுதன், மூன்றாவதாக உன் தேவ, மூன்றாவதாக உன் நேசகுமாரன் என்றும் ஒரு கிளர்ச்சியை தூண்டி விடுகிறார், பாசத்தை தூண்டி விடுகிறார். அதன் பின்பு அவனை பலி செலுத்து என்கின்றார். ஏன் பலி செலுத்து என்று சொன்னார்? அது கல்வாரி பலிக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்க வேண்டும் என்பது இதனுடைய சித்தம். கர்த்தர் தம்முடைய ஒரே குமாரனை பாவ நிர்வாண பலியாக அர்ப்பணித்த பொழுது பிதாவானவர் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும் என்பதை அவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏசியார் அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரனாய் இருந்தவர், ஏகசுதனாக பிதாவின் மடியிலே இருந்தவர். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், அவருடைய மகிழ்ச்சியில் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன், அவருடைய உலக சந்தோஷம் பற்றும் மணமக்களுடன் மகிழ்ந்து கொண்டு இருந்தேன் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 30-31வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 8:30-31 கர்த்தருடைய செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி தங்களுக்கு பாவ நிவாரணம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்தார். அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கின்றோம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலிபீடத்திலே கிடத்த முன் வருவானா அல்லது மறுதளிப்பானா? ஆபிரகாம் தன் மகனை தனக்கு கொடுப்பானா அல்லது தன் மகனுக்கு பதிலாக 1000 ஆடுகளை பலியிட்டு போய் விடுவானா என்பதை பிதா அறிய பிரியப்பட்டார் என்று சொல்லலாம். இந்த ஒரு ஈசாக்குக்காக தம் 75ஆம் வயது முதல் 100 வயது வரை மொத்தமாக 25 வருடங்கள் காத்து இருந்து பெற்றிருக்கிறார். ஈசாக்கின் மூலமாக தன் கர்த்தர் உன் சந்ததியே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இப்பொழுது ஈசாக்கை பகை கொடுத்ததுனால என்ன நேரிட போகின்றது? கர்த்தர் எத்தனை முறை அன்புடன் பேசி இருக்கிறார், ஆனால் இப்பொழுது சொல்வது எத்தனை கொடுமையானது. சொந்த பிள்ளையை எப்படி தகன பையாக பலியிடுவது? 8 பிள்ளைகளை பெற்ற தாய் கூட 8இல் ஒன்றை பலி செலுத்த பிரியப்பட மாட்டார். அன்புள்ள தேவன் இப்படியும் பேசுவாராம். உலகத்தாரி கடவுள் தேவதைகள் வேண்டும் என்னால் இரத்தம் குடிக்கவும் மாம்சம் தின்னவும் ஆசைப்படக்கூடும். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார்? ஆபிரகாம் எதுவுமே பேசவில்லை. எத்தனை துயரங்கள், வேதனைகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் எல்லாவற்றையும் மனதிலே அடக்கி வைத்துக் கொண்டார். என் மகனை பலி செலுத்தினாலும் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவர் உள்ளவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினார் என்று சொல்லலாம்.
கவனமாக வேதம் சொல்கிறது எபிரேயர் 11:18 வசனத்திலே. முதலாவது மகனை அழகாக வர்ணித்தார். உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேச குமாரனும் என்று சொன்னார். பின்பு மோரியா தேசத்திற்கு போய் நீ நான் குறித்த மலையில் பலி கொடு என்று சொன்னார். அது எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். தூர தேசத்திற்கு மகனை நடத்தி கொண்டு போக வேண்டும். 3 நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். உண்மையிலேயே தூக்கு தண்டனையை விட பெரிய தூக்குக்காக காத்து இருப்பதுதான். இரத்த சாட்சியாக மரிப்பது எளிது, ஆனால் இரத்த சாட்சியாக வாழ்வது கஷ்டம் அன்பானவர்களே. பல வருடங்கள் சிறை தண்டனையிலே பாடு அனுபவித்து நம்பிக்கை இல்லாதபடி தப்பித்து கஷ்டத்திலே கஷ்டம். ஆனால் ஆபிரகாமோ முன்வைத்த காலை பின் வைக்க இல்லை. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். வியட்நாமிலே சிறைச்சாலையிலே கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்த ஒரு பக்தனை பாடுகளின் மத்தியில் பின்வாங்கி விடுவோமா என்று கலங்கிய உள்ள தடுமாறுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய துணி கண்ணீர் என்று துணித்தது. விசுவாசத்தினாலே நீதிமான் உழைப்பான். பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாக இருக்காது என்றார் என்று எபிரேயர் 10:38 வாசிக்கின்றோம். விசுவாசத்தின் கீழ்ப்படிதல். இரண்டாவதாக விசுவாசத்தின் கீழ்ப்படிதல். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன்னுடைய கழுதையை சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேர்களையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனப்பலி கட்டைகளையும் பிளந்தெடுத்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்ற ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கின்றோம். ஆதாமின் கீழ் விடுதல் எல்லாம் சூழ்நிலைகளினாலும் கர்த்தரையே நம்பது சார்ந்திருக்க செய்தது. அதற்கான தனக்கு பிரியமாக கூட பலிபீடத்தின் மேல் சமர்ப்பிக்க தயங்க இல்லை. கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் அவர் சொல்லை 100க்கு 100 நிறைவேற்றுவதே கீழ்ப்படிதல். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் மட்டுமல்ல, கீழ்ப்படிதலின் தகப்பனும் கூட. அவர் நமக்கு சொல்லி தருவது எல்லாம் ஆண்டவருக்கு 100க்கு 100 கீழ்ப்படியுங்கள் என்பதே. 100க்கு 100 கீழ்ப்படியுங்கள் என்பதே. கேள்வி கேட்காதபடி, எதிர்த்து பேசாதபடி, கர்த்தருடைய வழிகளை சந்தேகப்படாதபடி 100க்கு 100 கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால்தான் முன்னேற்றும் பாதைகளுக்கு வழிவகுக்கிறது. பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அநேகர் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், ஞானசானத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், வேறு பிரித்தல் ஜீவியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். எதிலும் விதம் செய்து பிறகு அடி உதை எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து வாங்கி கொண்டு உபத்திரமும் அனுபவித்த பின்புதான் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். நான் கீழ்ப்படிந்து தேவ வசனத்தை நிறைவேற்றினேன் என்ற சந்தோஷம் பிறக்கும். கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன பொழுது மகன் என்று பாராதபடி பலியிடும்படியாக புறப்பட்டு விட்டார். அதிகாலையில் எழுந்து தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்காரனை 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு காட்சியை பாருங்கள். 100 வயதிலே தனக்கு கிடைத்த செல்ல குமாரன் மேல் உள்ள பாசத்தை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து
அவனை பலியிடுவதின் மேல் என்று தீர்மானம். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்க இல்லை என்பதை நாங்கள் ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம். தன்னுடைய குமாரனை பலியிட்டாலும் அவனை மரித்தோரிலே இருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக அவர் நம்பினார். கர்த்தருக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரரானது இல்லை. நீங்க இழப்பது ஒருவேளை உங்களுடைய பணமா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தியாகம் செய்யும் பொழுது நூற்றந்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள். ஏற்று சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் தூர 100 காரியங்களை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான் என்று மேத்யூ எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 3 நாட்கள் பிரயாணம் செய்ய பொழுது ஈசாக்கின் கலங்க கபடி இல்லாத முகத்தை ஆபிரகாம் பார்த்து கொண்டே இருந்திருப்பார். ஈசாக்கும் கூட தகப்பனை நம்பி அவருடைய மடியிலே படுத்து உறங்கி இருந்திருப்பார். ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு விசுவாச சோதனை. எந்த சோதனை ஆனாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என்று ஆபிரகாம் தீர்மானித்தார். 3வதாக விசுவாசத்தின் எதிர்பார்ப்பு. ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கல்தையை நிறுத்தி இங்கே காத்து இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திலே திரும்பி வருவோம் என்று ஆதியாகமம் 22:5வது வசனத்தில் வாசிக்கிறேன். இதுதான் விசுவாசத்தின் எதிர்பார்ப்பு, விசுவாசத்தின் நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசம் என்ன? மகனை தகன பலியாக செலுத்த போகின்ற அவருடைய நம்பிக்கை என்ன? நாங்கள் திரும்பி வருவோம் என்பதே பன்மையாக தன்னையும் தன் மகனையும் சேர்த்து சொல்கிறார். நிச்சயமாக நாங்கள் திரும்பி வருவோம். இந்த எதிர்பார்ப்பை எப்படி அவரால் செயல்படுத்த முடிந்தது? காரணம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் சார்ந்து இருந்தார். ஈசாக்கினிடத்திலே உன் சக்தி விளங்கும் என்றும் கர்த்தரை ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார் என்று ஆதியாகமம் 21:12 வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அதை பரிபூர்ணமாக காத்து கொள்வார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று ஏற்கனவே அவனுடனே சொல்லப்பட்டு இருப்பதே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரான பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்த அவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 11:18-19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை மலையின் அடிவாரத்திலேயே நிறுத்தி விட்டார். காரணம், அவர்களுக்கு தேவனுடைய பாதையை குறித்து வழிபாடு கிடையாது. அவர்கள் அழைத்து கொண்டு போயிருந்தால் ஈசாக்கை பலியிட அவர்கள் போராடி இருப்பார்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வயது 116 என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 116 வயசா இருக்கும் நிர்ணயிக்கின்றார்கள். அந்த வேளையிலும் அவர் மன உறுதியாக இருந்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாகவும் இருந்து விசுவாசமும் அவருக்கு இருந்தது. ஆபிரகாம் வேலைக்காரரை மலை அடிவாரத்திலே நிறுத்தி விட்டதை போல கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க எல்லாவற்றையும் தீர்மானத்தோடு
பிரச்சனையோடு தடுத்து நிறுத்துவீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சரியான எதிர்பார்ப்போடு முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாங்கள் விசுவாசத்தின் கிரிகை. ஆபிரகாம் தகனப்பலி கட்டைகளை எடுத்து தன் குமாரன் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூட போனார்கள் என்று ஆதியாகமம் 22:6 வாசிக்கின்றோம். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்து போனது என்றும், ஆபிரகாம் விசுவாசத்தோடு கிரிகை செய்கிறதை பாருங்கள். வேலைக்காரர்கள் சுமந்து கொண்டு வந்த விறகை ஈசாக்கின் மேலே ஏற்றுகிறார். தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார். இனி வேலைக்காரர்கள் கழுதையும் நம்பி இருக்க போவது இல்லை. நானே விசுவாசத்தோடு கிரிகை செய்ய நேரம் வந்துவிட்டது என்பதை ஆபிரகாம் உணர்ந்தார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்வதற்கு உறுதியான தீர்மானத்தோடு கூட உன் கிரிகை அவசியம். சில தீர்மானங்கள் கிரிகை செய்ய மாட்டார்கள். சிகரெட்டையோ குடி பழக்கத்தையோ விட்டுவிட மாட்டார்கள். கர்த்தர் ஒரு வேலை உண்டு, அந்த வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அவர்கள் அழகான பரிசுத்த ஜீவியத்திற்குள் ஒரு நாளும் இறங்கி வர மாட்டார்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு பரிசுத்தத்தையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வர வேண்டுமே. ஆனால் விசுவாசத்தோடு கிரியை செய்ய வேண்டும். அதன் நிமித்தம் ஜெபம் செய்ய வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும், வேதவசனங்களை தியானிக்க வேண்டும். இது எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கிரிகை. அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை கண்டு பலன் அளிப்பார். ஈசாக்கு கட்டைகளை சுமந்து கொண்டு மோரியா மலையின் மேலே ஏறியது. இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலையின் மேலே ஏறியதற்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கின்றது. ஆபிரகாம் தன் கையிலே அக்கினியை எடுத்துக்கொண்டு போவது தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. யார் யார் சிலுவை பலியை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சிலுவைக்கு பின் ஒரு அக்கினி அபிஷேகம் உண்டு என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கின்றோம். மோரியா மலையிலே ஏறிக்கொண்டிருந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை பார்த்து, அப்பா, கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலியே இருக்கிறது, ஆடு எங்கே என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த வார்த்தையில் ஆபிரகாமுடைய உள்ளத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கும். என் மகனே, தேவன் நமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆதியாகமம் 22:8-14 அவரே யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வார். நாம் இன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசத்திலே நிற்கின்றோம். நமக்கு விசுவாசத்தின் கிரிகை அவசியம். ஆனால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 3:7, 7, 8, 9 5 விசுவாசத்தின் வெற்றி. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையே போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை என் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுக்கிறபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிகின்றேன் என்றார் என்று ஆதியாகமம் 22:12 வாசிக்கின்றோம். இதுதான் விசுவாசத்தின் வெற்றி, விசுவாசத்தின் பலாபலன், விசுவாசம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. ஈசாக்கு அது பெரிய ஒரு விடுதலையாக இருந்திருக்கும். ஈசாக்கு கீழ்ப்படிதலின் மகனாக கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அவர் திகழ்கிறார்.
அதுவரை பரலோகத்திலே இருந்து தேவனுடைய சித்தத்தை ஆபிரகாம் மட்டுமே கேட்டுக்கொண்டு இருந்தார். கவனியுங்கள், அதுவரை பரலோகத்திலே இருந்து தேவனுடைய சித்தத்தை ஆபிரகாம் மட்டுமே கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது முதல் தடவையாக கர்த்தருடைய வார்த்தையை ஈசாக்கும் கேட்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! ஈசாக்கு கொண்டு வந்து விட்டார். ஆபிரகாம் கையை ஓங்கும் பொழுது பரலோகம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது, ஆபிரகாமே பிள்ளையண்டான் மேல் உன் கையே போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. அந்த வேளையிலே ஈசாக்கு தாயின் சத்தத்தை கேட்க இல்லை, தகப்பனுடைய அன்பு அவனுக்கு கிடைக்க இல்லை. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத நேசரின் அன்பு சத்தமிட்டு நிறுத்தியது, பிள்ளையின் மேல் கையை போடாதே. கர்த்தர் ஆபிரகாமை சொல்றார், நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்து இருக்கின்றேன். எத்தனை அருமையான ஒரு சாட்சி! ஆபிரகாம் ஈசாக்கின் பலியை மூலமாக தேவனோடு உடன்படிக்கை செய்தார். கர்த்தருடைய வருகையின் கர்த்தர் அழைக்கப்பட்டிருப்பார். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார் என்று சங்கீதம் 50:5 வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கும் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு முன்பாக செல்வார்கள். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்பக்கமான புதரிலே இவன் கொம்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கிடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கிடாவை பிடித்து அதை தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக கொடுத்தான் என்று ஆதியாகமம் 22:13 வாசிக்கின்றோம். இப்பொழுது பலியான ஆட்டுக்குட்டியோ ஆபிரகாம் கொண்டு வந்தது அல்ல, கர்த்தர் காண்பித்த ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கிறான். தனக்கு பதிலாக பலியாகும்படியாக ஆட்டுக்குட்டிக்கு ஐயோ, அது நொறுக்கப்படுகிறது, இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. காலம் கடந்து சென்று பல 100 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. யோவான் இயேசுவை சுட்டி காண்பித்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். முழு உலகத்திற்குமே தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவே அந்த ஆட்டுக்குட்டி. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்ட நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்றும் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எசாயா 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அன்று ஈசாக்கு நின்ற இடத்தில் இன்றைக்கு நாம் நிற்கின்றோம். ஆட்டுக்குட்டி நின்ற இடத்திலே இயேசு நிற்கிறார். அவர் நொறுக்கப்பட்டார். நாம் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்று சிறியவராகப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்தார் என்று எபிரேயர் 2:9 வாசிக்கின்றோம். அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தது மட்டுமல்ல, நமக்காக மரணத்தை ஜெயித்த ஆட்டுக்குட்டி. அவரே விசுவாசித்து விசுவாச சோதனையில் நாங்களும் வெற்றி பெறுவோம் என்பது எபிரேயர் 2:9 வாசிக்கின்றோம். அதாவது விசுவாசத்தையும் பொறுமையையும் தருகின்ற தேவன், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று எபிரேயர் 12:1 நாங்கள் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய கண்களை நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தெய்வ பயத்தோடு ஏறெடுப்பதிலே ஜாக்கிரதையாக இருந்தால் ஏற்ற விசுவாசம் பொறுமையை தந்து நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நிச்சயமான காரியம் இது என்பதை நாங்கள் சங்கீதம் 121
அது அதிகாரத்தில் 1-2 வாசிக்கின்றோம். எனவே விசுவாசத்தையும் பொறுமையையும் தேவன் எங்களுக்கு கொடுப்பார் என்கின்ற நிச்சயத்திலே என்று சொல்லி இந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி இன்றைக்கு உங்களோடு கிடைத்த சந்தர்ப்பதற்காக நன்றி சொல்லுகின்றேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு என்னுடைய செய்தியை முடித்து ஒரு சிறிய பாடலையும் பாட எனக்கு நிறம் தருவீர்களா? ஜெபிப்போமே. அன்புள்ள தெய்வமே, உண்மையே நாங்கள் இன்று முதல் எல்லா காரியங்களுக்கும் நோக்கி பார்க்க, அதன் மூலமாக எங்களுடைய ஜீவிய ஓட்டத்திலே விசுவாசத்தையும் பொறுமையையும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தந்து எங்களை ஆசீர்வதியும். அது வனமாக சங்கம கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு அவர்களும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை அல்லாதபடி ரட்சிப்பு இல்லை என்கின்ற காரியத்திலே மனம் திரும்பும் வண்ணமாக நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. எனவே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் தீர்த்து சுவாமி ஒரு சபைக்குள்ளே சேர்த்து கொள்ள நாங்கள் எல்லோரும் ஒருவனப்பட்டு ஜெபம் கேட்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி முடித்து